அனைவருக்கும் வணக்கம். குரூப் 4க்கான ஃபர்ஸ்ட் மாடல் டெஸ்ட் எல்லாருமே அட்டன் பண்ணியிருப்பீங்க. அதில் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ரீசனிங்கான சொல்யூஷன்ஸ் பார்த்துடலாம். ஸோ எல்லாருமே 25க்கு 25 கொஸ்டின் கரெக்டாக போட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கொஸ்டின்குள்ளே போயிடலாமா? ரைட். கொஸ்டின் நம்பர் 109 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒருவர் ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக பணியமர்த்தப்பட்டார். ஆனால் அவர் சில நாட்கள் வேலைக்கு வராமல் வேலை செய்த நாட்களுக்கான ஊதியமாக ரூபாய் 1387 ரூபாய் பெற்றார். அவர் அனைத்து நாட்களிலும் வேலை செய்திருந்தால் ஊதியமாக 1752 ரூபாய் பெற்றிருப்பார் எனில் அவர் வேலை செய்த நாட்களை காண்க. அவர் எத்தனை நாள் வேலை செஞ்சிருக்காரு அப்படின்றதான் கேள்வியா கேட்டிருக்காங்க. இது டைம் அண்ட் ஒர்க்கை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கேள்வியே கிடையாது. ஃபர்ஸ்ட் ரைட். அவர் மொத்தமா வேலை பார்த்திருந்தாரு அப்படின்னா 1752 ரூபாய் கிடைச்சிருக்கும். அவர் வேலை பார்த்த நாட்களுக்கு மட்டும் கொடுத்த சம்பளம் 1387. அப்படின்னா எத்தனை நாள் வேலை பார்த்திருப்பாரு அப்படின்றதுதான் கேள்வி. ரைட். இந்த ரெண்டு நம்பருக்கும் HCF செக் பண்ணோம், GCD ஓகேவா, அது செக் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா எத்தனை நாள் வேலை பார்த்திருப்பாருன்றத கண்டுபிடிச்சிட முடியும். ரைட். அப்போ இந்த 1387க்கும் 1752க்கும் HCF செக் பண்ணணும். என்ன பண்ணணும்? லாங் டிவிஷன் மெத்தட்ல தான் நம்ம செக் பண்ணி பார்க்க முடியும். அப்போ 1387 இருக்கா? ரைட். அப்போ மீதி 5, அதுக்கப்புறம் இதுல 14 இருந்திருக்கும். ஸோ 14 அப்படின்னா 6, அதுக்கப்புறம் 6 3 3 365 அப்படின்னு இருந்திருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து மறுபடியும் என்ன பண்ணுவோம்? இதுல இருக்கக்கூடிய பெரிய நம்பரை எடுத்திருப்போம். ஸோ அப்போ 1387 இதுல எத்தனை டைம் இருந்திருக்கும் அப்படின்னா 15, ஸோ 3 18 19 மீதி 1 3 9 10 1095. அதுக்கப்புறம் இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 18ல 9, அதுக்கப்புறம் 2 இருந்திருக்கும் 292. ஸோ 292 இந்த பக்கம் வச்சுட்டு அப்போ எதை கொண்டு வந்திருப்போம்? நம்ம 365 கொண்டு வந்திருப்போம். அப்போ 365ல 292 போயிருச்சு அப்படின்னா 3, இதுல ஒரு 73 கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? 73 இந்த லாங் டிவிஷன்ல 292 கொண்டு வருவோம். இதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா 4 3 12 அப்படின்னா 4 டைம்ஸ் வந்துச்சு அப்படின்னா 292 கிடைக்கும். நமக்கு மீதி 0 கிடைக்குது. அப்போ 2 பெரிய எண்களுக்கான HCF கண்டுபிடிக்கும் போது நம்ம இந்த லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். அப்ப 73 அப்படின்றதுதான் இந்த ரெண்டு நம்பருக்கும் காமனா டிவைட் ஆகக்கூடிய ஒரு எண். சரியா? GCD HCF சொல்லுவோம்ல, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் நமக்கு 73. ரைட். இப்போ நமக்கு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த 1387 ரூபாய் கிடைக்கிறதுக்கு அவர் எவ்வளவு நாள் வேலை பார்த்திருப்பார்? அப்போ 1387 டிவைடட் பை 73 இத நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 19 அப்படின்றது கிடைக்கும். 19 தான் நமக்கான ஆன்சர். சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. சரியா? ரைட். கொஸ்டின் நம்பர் 114. A coin is tossed 3 times. ஒரு காயின் இருக்கு, அதாவது ஒரு காயினை 3 தடவை சுண்டி விடுறாங்க. அதுல the probability of getting a head and a tail alternatively அப்படின்னு கேட்டிருக்கான். அதாவது ஒரு காயினை நான் 3 முறை சுண்டும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஹெட் கிடைச்சிச்சுன்னா அடுத்தது நெக்ஸ்ட் டைல் தான் கிடைக்கணும், அதுக்கடுத்து ஹெட் தான் கிடைக்கணும். ஸோ இந்த மாதிரி எத்தனை முறை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டுட்டு ப்ராபபிலிட்டியில கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ப்ராபபிலிட்டிக்கு நமக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும். ப்ராபபிலிட்டி ஈக்குவல் டு நமக்கு மொத்த வாய்ப்புகள் அதுக்கப்புறம் கிடைத்த வாய்ப்புகள். ஸோ வாய்ப்புகள் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ரைட். நமக்கு மொத்த வாய்ப்புகள் எவ்வளவு இருந்திருக்கும்? 3 காயினை சுண்டும் போது, அதாவது ஒரு காயினை 3 தடவை சுண்டும் போது நமக்கு எத்தனை வாய்ப்புகள் இருந்திருக்கும் அப்படின்னா, ஒரு காயின்ல எத்தனை முகம் இருக்கு? 2 முகம் இருக்கு, ஹெட் டைல். அப்படின்னா 2 ஃபேஸ் இருக்கு. எத்தனை தடவை சுன்றோம்? 3 தடவை சுன்றோம். அதான் பவர்ல எடுத்துக்கிற போறோம். சரியா?
மேல இப்போ கிடைத்த வாய்ப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாமா? சரி, எனக்கு எப்படி இருக்கணும்? ஹெட்டு டெய்லு ஹெட்டு, இல்லைன்னா டெய்லு ஹெட்டு ஹெட்டு அப்படின்ற மாதிரி வந்திருக்கணும். அதாவது ஹெட்டு டெய்லு ஹெட்டு, இல்லைன்னா டெய்லு ஹெட்டு டெய்லு, இந்த மாதிரி இருக்கணும். அதுக்கு அடுத்து வேற என்னென்ன வாய்ப்புகள்லாம் நமக்கு இருந்திருக்கும் அப்படின்னா, வேற எதுவுமே வந்து அடுத்தடுத்து இருந்திருக்காது. சரியா? அடுத்தடுத்து இருந்திருக்காதுன்னா எப்படி சொல்றேன் நானு? இப்போ ஆல்டர்னேட்டா இருந்திருக்காது. இப்ப பாருங்களேன், ஹெட்டு, அதுக்கப்புறம் டெய்லு ஹெட்டுன்றது வந்திருக்காது. ஹெட்டு ஹெட்டு ஹெட்டுன்னு இருக்கும். ஹெட்டு டெய்லு டெய்லுன்னு இருந்திருக்கும். டெய்லு டெய்லு ஹெட்டுன்னு இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஹெட்டு டெய்லு ஹெட்டு, இந்த மாதிரி இருக்கிறது ஆல்ரெடி நமக்கு இருக்கு. சோ இந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு மொத்த வாய்ப்புகள் வந்து 8 இருந்திருக்கும். சரியா? ஏன்னா 2 கியூப்ன்றது 8 வாய்ப்புகள் இருந்திருக்கும். அந்த 8ல எத்தனை வாய்ப்புகள் எனக்கு வந்து ஆல்டர்னேட்டா இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு டி ஹெச் டி இது 1, ஹெச் டி ஹெச்ங்கிறது 1. அப்போ 2 வாய்ப்புகள் தான் நமக்கு ஏற்பட்டிருக்கு. அப்ப 2/8ங்கிறத நம்ம 1/4ன்னு எழுதிக்கலாம். 1/4ங்கிறது தான் நமக்கான ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. சரியா? ரைட். அப்ப क्वेश्चन நம்பர் 114க்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் a கரெக்ட் ஆன்சர். क्वेश्चन நம்பர் 119. The difference between two parallel sides of a trapezium is 4 cm. ஒரு சரிவகத்தின் இரு இணை பக்கங்களுக்கு உள்ள வித்தியாசம் 4 சென்டிமீட்டர் ஆகுமா? சோ ட்ரபீசியம் சரிவகம் எப்படி இருந்திருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். சரியா? சோ நமக்கு இந்த மாதிரி தான் கொடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. இப்படி கூட இருந்திருக்கும். சரிவகத்துல எந்த மாதிரி வேணாலும் ஷேப் இருந்திருக்கலாம். இப்படி கூட இருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம். பேரலல் சைடு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, 2 இணை பக்கங்கள், அத இதுவும் இதுவும் தான் சொல்லுவாங்க. இதற்கான வித்தியாசத்தை இத ஏன்னு வச்சுக்கிறேன், இத பின்னு வச்சுக்கிறேன். இதற்கான வித்தியாசம் எனக்கு 4. சரியா? ரைட். அதுக்கப்புறம் அவற்றுக்கு இடையிலான செங்குத்து உயரம். செங்குத்து உயரம்னா இந்த உயரம். இந்த உயரம் எவ்வளவு அப்படின்னா 19 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அதுக்கடுத்து சரிவகத்தின் பரப்பளவு 475 சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எனக்கு இந்த சரிவகத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஏரியாக்கான ஃபார்முலா 1/2 இணை பக்கங்களின் கூடுதல், சம் ஆஃப் parallel sides into height. சோ ஹைட் நமக்கு ஆல்ரெடி இங்க தெரியும். அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம்? இங்க ஏரியா ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க 475. அதுக்கப்புறம் 1/2 சம் ஆஃப் பேரலல் சைடு a பிளஸ் பின்னு எடுத்துக்கிறேன். 2 பேரலல் சைடா இன்ட்டு ஹைட் எவ்வளவு 19 அப்படின்னு எடுத்துக்கலாமா? ரைட். இப்ப எனக்கு கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த 2 இணை பக்கங்களின் நீளங்களை காண்க. சரி, அப்பனா இந்த 2 இணை பக்கங்களுடைய நம்ம லென்த்தை கண்டுபிடிக்கணும். சரியா? இதோட லென்த்தும் எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் எனக்கு a பிளஸ் b தெரிஞ்சா மட்டும்தான் என்னால கண்டுபிடிக்க முடியும். சோ நான் இந்த ஃபார்முலால அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த 19 வச்சு நான் அடிச்சேன் அப்படின்னா இதுல எத்தனை கிடைச்சிருக்கும் அப்படின்னா 25. சரியா? அப்போ a பிளஸ் b ஈக்குவல் டு இந்த 2 நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா 50. சரியா? அப்போ a பிளஸ் b 2 இணை பக்கங்களின் கூடுதல் 50. சரியா? எனக்கு ஆல்ரெடி 2 இணை பக்கங்களின் வித்தியாசம் என்ன தெரியும்? 4ன்னு தெரியும். அப்ப நான் a ஓட மதிப்பு தெரியணும், எனக்கு b யோட மதிப்பு தெரியணும். ரெண்டையுமே கூட்டினா 50 கிடைக்கணும். அந்த மாதிரி இருக்கிறது எந்த ஆப்ஷன்ல இருக்கு? நமக்கு இந்த 4th ஆப்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் 3rd ஆப்ஷன்ல அந்த மாதிரி இல்ல. அதுக்கடுத்து இதுலயும் கிடையாது, இதுலயும் கிடையாது. அப்ப நான் கண்டிப்பா 4th ஆப்ஷன் தான் இருக்க போகுது. இருந்தாலும் நம்ம ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துடலாம். a பிளஸ் b ஈக்குவல் டு 50, a மைனஸ் b ஈக்குவல் டு 4. சரியா? இந்த b அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். அப்ப 2a ஈக்குவல் டு 54. சோ a ஈக்குவல் டு 27. அப்போ a 27 இருந்துச்சுன்னா b என்னவா தான் இருந்திருக்கும்? 25.
3 தான் இருந்திருக்கும். சோ fourth option is the correct answer. ஓகேவா? ரைட். கொஸ்டின் நம்பர் 124. ஒரு வங்கி அரையாண்டு அடிப்படையில் கணக்கிடப்படும் 5% கூட்டு வட்டியை கொடுக்கிறது. ஒரு வாடிக்கையாளர் ஜனவரி 1ஆம் தேதி மற்றும் ஜூலை 1ஆம் தேதி தலா ரூபாய் 1400 வீதம் வைப்பு செய்கிறார். ஆண்டின் முடிவில் அவர் பெற்ற வட்டி தொகை எவ்வளவு? சரியா? 5% பேர் அன்னத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க. அரையாண்டு முறையில நம்ம வட்டியை கணக்கிடணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? 5% டிவைடட் பை 2ன்னு போட்டுக்குவோம். சரியா? அப்பனா எத்தனை பர்சன்டேஜா மாறிடும்? 2.5% மாறிடும். நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஜனவரி 1ஆம் தேதி நான் என்ன பண்றேன் அப்படின்னா 6400 ரூபாய் கட்டுறேன். சரியா? அப்ப 6 மாசத்துல எனக்கு 2.5% வட்டியில எனக்கு ஒரு அமௌண்ட் கிடைச்சிருக்கும். அதே மாதிரி அடுத்த 6 மாசத்துல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, மறுபடி அந்த 6400க்கு கிடைச்ச வட்டியோட சேர்த்து மறுபடியும் வட்டி கால்குலேட் பண்ணிருப்பாங்க. அது 1 இருக்கா? ரைட். அதுக்கு அடுத்து ஜூலை 1ஆம் தேதி வேற நான் மறுபடியும் ஒரு 6400 ரூபாய் கட்டுறேன். சோ அதுக்கும் எனக்கு வட்டி கிடைக்கும். அப்போ 3 முறை எனக்கு 3 அமௌண்ட்டுக்கு எனக்கு வட்டி கிடைக்கும். சோ அதை நான் மொத்தமா பார்த்தேன் அப்படின்னா எவ்வளவு வட்டி கிடைக்கும் அப்படின்றத செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் என்ன பண்றேன், ஜனவரி 1ல இந்த 6400 ரூபாய் கட்டியிருக்கோம்ல, அதற்கான வட்டி தொகையை பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் 6 மாசத்துக்கு, ஃபர்ஸ்ட் 6 மந்த்துக்கு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் 6 மந்த்துக்கு அப்படின்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றதுல 2-1 மெத்தட்ல சால்வ் பண்றேன். சரி, ஏன்னா எனக்கு சிம்பிளா இருக்கக்கூடிய அந்த 2.5னால இந்த 2 0 கேன்சல் ஆகுன்றதுனால அதுல சால்வ் பண்றேன். 2-1 மெத்தட்னா அப்ப 2.5 டிவைடட் பை 100. 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடலாம். இந்த 25 64 அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது 2.5 இன்ட்டு 6.4, அதாவது 64 அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு 160 அப்படின்னு கிடைக்கும். சரியா? அப்போ இன்ட்டு 2 பண்ணிடுவேன். 2-1 மெத்தட்னா 2-1 அப்படின்னு அர்த்தம். ரைட். அதுக்கு அடுத்து இந்த 160 அப்படியே எடுத்து மறுபடியும் 2.5 டிவைடட் பை 100. அப்ப என்னது, இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆயிரும். இங்க புள்ளி வச்சேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிருக்கும்? 4 ரூபாய் கிடைச்சிருக்கும். 1.6ஐயும் 2.4ஐயும் நான் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா 4ன்னு கிடைக்கும். ரைட். அப்போ இத ரெண்டையும் நான் ஆட் பண்ணிடுவேன். ஆட் பண்ண அப்படின்னா 320 ரூபாய் இங்க கிடைச்சிருக்கும். இங்க ஒரு 4 ரூபாய் கிடைக்குது. அப்போ 324 ரூபாய் இந்த ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய வட்டி தொகை இது. அதுக்கடுத்து நான் இப்போ ஜூலை 1ஆம் தேதி டெபாசிட் பண்ற அமௌண்ட்டுக்கானது பார்க்க போறேன். ஜூலை 1ஆம் தேதி நான் என்ன பண்றேன், மறுபடியும் 6400 இன்ட்டு 2.5 டிவைடட் பை 100க்கு ஒரு 6 மாசத்துக்கு பார்க்க போறேன். அப்ப நான் எனக்கு 6 மாசத்துக்கு பார்த்தோம்னா எவ்வளவு கிடைச்சிருக்கும்? 160 ரூபாய் தான் கிடைச்சிருக்கும். அப்ப இந்த 160 அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணோம் அப்படின்னா 4 8 4, அப்போ 484 ரூபாய் எனக்கு வட்டியா கிடைச்சிருக்கும். சோ அது தேர்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. சரியா? ரைட். இல்ல நான் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றது இந்த மாதிரி எனக்கு புரியல அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், நீங்க நார்மலா நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ஃபார்முலால எப்படி சால்வ் பண்ணணுமோ அது மாதிரி பண்ணிக்கலாம். சரியா? 2.5 நம்ம 2 டைம் வச்சு ஃபர்ஸ்ட் ஜனவரிக்கு ஒரு தடவை கண்டுபிடிச்சிடணும். அதுக்கப்புறம் ஜூலைக்கு 1 இயருக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேயே கண்டுபிடிக்கிற மாதிரி கண்டுபிடிச்சுக்கலாம். சரியா? 160 ரூபாய் கிடைக்கும். அதுல ஒரு 324 ரூபாய் கிடைக்கும். ரெண்டும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 484 ரூபாய் கிடைக்கும். ரைட். கொஸ்டின் நம்பர் 129. ஒரு எண்ணின் 31% மற்றும் அதே எண்ணின் 13% இரண்டிற்கிடையே உள்ள வித்தியாசம். சோ 2 நம்பர் இருக்கு, அதாவது 2% கொடுத்திருக்காங்க. இந்த இரண்டிற்கும் இடையே உள்ள வித்தியாசம் 576 எனில் அந்த எண்ணின் 17% எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு எண்ணின், நல்லா கேள்வியை பார்த்துக்கணும், ஒரு எண்ணின் 31%, அந்த ஒரு எண்ணை நான் 100%ன்னு வச்சுக்கிறேன்.
அந்த எண்ணுல 31% இருக்கா, அதுக்கு ஒரு எண்ணு இருக்கும். அந்த 31%க்கும் 13%க்கும் உள்ள வித்தியாசம் தான் இந்த 576. அப்போ இது ரெண்டுக்கும் பெர்சன்டேஜுக்குள்ள வித்தியாசமே எவ்வளவு? 31ல 13 போச்சு அப்படின்னா எனக்கு 18. அப்ப இந்த 18% தான் இந்த 576. அப்பன்னா இந்த 17% எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிச்சலாமா? இந்த பெர்சன்டேஜுக்கும் கேன்சல் பண்ணிடலாமா? அதுக்கடுத்து இந்த 18 வச்சு இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 24 54 கிடைச்சிருக்குமா? 54 அப்பனா 32 கிடைச்சிருக்கும். 17 இன்ட்டு 32. சரியா? அப்பனா இது வந்து 2 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 34 51. அப்பனா 4 4 5 544 தான் நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும். 544 தேர்ட் ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. சரியா? ரைட். கொஸ்டின் நம்பர் 134. சிம்பிளிஃபை. இது சிம்பிளிபிகேஷன்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இந்த கேள்வியை பார்த்தோம்னா பெருசா தெரியும், ரொம்ப டைம் எடுக்கிறது மாதிரி இருக்கும். ஒண்ணும் கிடையாது, இங்க நடுவுல பிளஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ இங்க உள்ள பாருங்க, 1 + 1 divided by 10 + 1/10. அதுக்கப்புறம் 1 - 1 divided by 10 + 1/10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு. அப்ப ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். சரியா? அப்போ நடுவுல பிளஸ் இருக்கு. அப்ப இந்த 1 + 1 = 2. அவ்வளவுதான், சிம்பிள். ஆன்சரை போட்டு போயிட்டே இருக்கலாம். கொஸ்டின் நம்பர் 139. ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை ஆண்டொன்றுக்கு 7% வீதம் அதிகரிக்கின்றது. இப்பொழுது மக்கள் தொகை 90,000 எனில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு அக்கிராமத்தின் மக்கள் தொகை என்னவாக இருக்கும்? ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அந்த ஃபார்முலா என்ன இருக்கோ அதுல சால்வ் பண்ணலாம். ஃபார்முலா யூஸ் பண்றவங்க அதுலயே சால்வ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்றேன், 2 ஆண்டுகளுக்கா, அப்ப நான் 2-1 மெத்தட்ல சால்வ் பண்ணுவேன். சரியா? அப்ப என்ன பண்ணிருப்பேன், 0 இருக்கிறதுனால ஈஸியா 90,000 இன்ட்டு எத்தனை பர்சன்டேஜ், 7% டிவைடட் பை 100. சரியா? இப்ப 2 0க்கு 2 0 கேன்சல். 9 7 63 கிடைச்சிருக்கும். அப்போ 6300 கிடைச்சிருக்குமா? 6300 இன்ட்டு 2, 2-1 மெத்தட் தானே. அதுக்கப்புறம் இந்த 6300க்கு நான் என்ன பார்ப்பேன், 7/100. 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிரும். 3 21 மீதி 2, 7 42. அப்போ 42 44 ஆயிடுச்சா? அப்போ 441 கிடைக்குது இன்ட்டு 1. சரியா? அப்போ இது எல்லாத்தையும் அப்படியே ஆட் பண்ண போறோம். இத 2ஆல மல்டிப்ளை பண்ணுமா? அப்போ 12 600 கிடைச்சிருக்கும். இங்க 441 இருந்திருக்கும். அப்போ 1 4 0 1 3. அப்ப 13,041 நமக்கு வட்டி மட்டும் கிடைச்சிருக்கு. வட்டினா நான் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல சால்வ் பண்ணதுனால வட்டின்னு சொல்லிட்டேன். சோ மக்கள் தொகை வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 13,041. இதை அப்படியே ஆட் பண்ணோம் அப்படின்னா மொத்தமா இந்த 90,000ல இருந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற மொத்த மக்கள் தொகை நமக்கு கிடைச்சிரும். இது கூட நான் 90,000 அப்படியே ஆட் பண்ணிடலாமா? ஆட் பண்ணோம் அப்படின்னா 1 4 0 3 10. அப்போ 1,03,041 பேரு இருந்திருப்பாங்க. மக்கள் தொகை என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க, 1,03,041 நபர் இருந்திருப்பாங்க. சரியா? ரைட். கொஸ்டின் நம்பர் 144. ஒரு மகிழுந்து, ஒரு காரு 90 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் 2 மணி 30 நிமிடங்கள். அதே மகிழுந்து 210 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு? சரியா? அப்போ இந்த கொஸ்டினை M1D1லயே சால்வ் பண்ணலாம். 90 கிலோமீட்டருக்கு 2 மணி 30 நிமிடம் ஆகுதான். நான் எல்லாத்தையும் நிமிடமா மாத்திக்கலாம், இல்லைன்னா ஹவர்ஸா சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ நான் இதை என்ன பண்றேன் அப்படின்னா நிமிடமா மாத்திக்கிறேன். ஏன்னா நமக்கு கேள்வி ஆப்ஷன் வந்து நமக்கு 10 மணி 50 நிமிடங்கள், 5 மணி 10 நிமிடங்கள் அந்த மாதிரி இருக்கு. சோ நான் அதனால நிமிடங்களா மாத்திக்கேன். 2 மணி நேரத்திற்கு எனக்கு 2 × 60 120,000. அப்ப 120 + 30 150. அப்ப 90 கிலோமீட்டருக்கு 150 நிமிடங்கள் நமக்கு ஆயிருக்கு. சரியா? அப்போ ஈக்குவல் டு
எனக்கு அதே மகிழ்ந்து 210 கிலோமீட்டருக்கு எவ்வளவு மணி நேரம் ஆகி இருக்கும்? அதுதான் நமக்கான கேள்வி. ரைட். இப்போ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். அதுக்கடுத்து 3 9 5 15 அப்போ 50ன்னு கிடைச்சிருக்கும். இங்க 3 வச்சு இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 7. அப்போ 7 35. அப்போ 350 நிமிடம்னு கிடைச்சிருக்கும். நிமிடங்கள். சரியா? x = 350 நிமிடங்கள். 350 நிமிடங்களை நான் பிரிச்சேன் அப்படின்னா எப்படி கிடைக்கும்? எனக்கு 5 மணி நேரம் 50 நிமிடம்னு கிடைக்கும். சரியா? 350னா 300 மணி நேரம் அப்படின்னா 300 நிமிடம் அப்படின்னா 5 மணி நேரம் டிவைடட் பை 16 போடுறேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. டிவைடட் பை 16னா 5 மணி நேரம் 50 நிமிடங்கள். சரியா? நமக்கு 4th ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. 5 மணி 50 நிமிடங்கள் நமக்கு தேவைப்படும். சரியா? ரைட். கொஸ்டின் நம்பர் 148. ஒரு கூட்டு தொடர் வரிசையில் 10 மற்றும் 18வது உறுப்புகள் முறையே 41 மற்றும் 73 எனில் 27வது உறுப்பை காண்க. ரைட். நமக்கு அப்ப என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா T10 வந்து 41, T18 73. இப்போ T27 எவ்வளவு வரும், என்ன வரும் அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். Tn = a plus n minus 1 into d ன்னு தெரியும். ரைட்டா? அப்போ எனக்கு இந்த கேள்வி சால்வ் பண்ணணும் அப்படின்னா டிஃபரன்ஸ் தெரியணும், a தெரியணும். சரியா? அப்படி தெரிஞ்சாதான் இந்த T27க்கு என்னால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். சோ நம்ம சப்ஸ்டிட் பண்ணி பார்த்துலாமா? ஃபர்ஸ்ட் T10 கண்டுபிடிச்சிடலாம். T10 அப்படின்னா எனக்கு T10 = a plus nங்கிறது 10, அப்போ 9ங்கிறது மாறிடும், 9d. அப்போ T10 = a plus 9d. சரியா? அடுத்தது T18க்கு பார்க்க போறோம். T18 = a plus n minus 1 அப்படின்றதுனால அப்ப 18 minus 1 மாறிடுமா? அப்போ 17d மாறிடும். அப்போ T18 = a plus 17d மாறிடும். சரியா? ரைட். இப்போ இது ரெண்டையும் நான் கம்பேர் பண்ண போறேன். கம்பேர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு a கேன்சல் ஆகி d எனக்கு கிடைக்கும். பார்க்கலாமா? ரைட். அப்போ நான் என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல a plus 17d, அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய T10 a plus 9d அப்படின்னு எடுக்க போறேன். இப்போ இத மைனஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கும்ல. இப்போ இதை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இதுல என்ன கிடைக்கும்? D10ஓட வேல்யூ நமக்கு தெரியும். D10ஓட வேல்யூ இந்த இடத்துல 41. சோ நான் அதை நோட் பண்ணாம விட்டுட்டேன். இங்க T18ஓட வேல்யூ 73. சரியா? அப்போ இது 41, இது 73. சரியா? ரைட். அப்போ இந்த இடத்துல அப்படியே மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இது 8d minus 8d, இங்க minus 32 இருந்திருக்கும். 41ல 73 போயிடுச்சு அப்படின்னா 73ல 41 போச்சு அப்படின்னா minus 32ன்னு கிடைச்சிருக்கும். அப்ப d = இந்த மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆயிருமா? அப்போ 8 வச்சு அடிச்சோம் அப்படின்னா 4. d னுடைய மதிப்பு 4. ஓகேவா? d னுடைய மதிப்பு 4ன்னு கிடைச்சிருச்சா? இப்போ ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல நான் d சப்ஸ்டிட்யூட் பண்ணி இந்த இடத்துல a யோட வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். பார்க்கலாமா? இந்த ஈக்குவேஷன்ல நான் சால்வ் பண்ணி பார்க்கிறேன். அப்போ 41 = a plus 9 into 4. d க்கு பதிலா 4 நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அப்ப 36. அப்ப a = 41 minus 36. அப்போ a = 5. சரியா? அப்ப a னுடைய மதிப்பு 5, d னோட மதிப்பு 4 அப்படின்னு கிடைச்சிருச்சு. இப்ப ஃபார்முலா என்ன? இந்த ஃபார்முலால அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதுதான் T27க்கு. T27க்கு பார்த்தலாமா? அப்போ T27 = a யோட மதிப்பு 5, அதுக்கு அடுத்து n-1, அப்போ இந்த இடத்துல பிளஸ் 27க்கு பதிலா 26 வர போகுது. n-1 into 4.
சரியா? d ஈக்குவல் டு 4. அப்ப இந்த இடத்துல 24 மீதி 2 4 2 8 10 104. இங்க ஒரு 5. அப்ப T27 ஈக்குவல் டு நமக்கு 109. ரைட்டா? 109ங்கிறது தான் நமக்கான ஆன்சர். 109 தேர்ட் ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. சரியா? அவ்வளவுதான். கொஸ்டின் நம்பர் 149 என்ன கொடுத்திருக்காங்க? ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் கன்க்ளூஷன் கொடுத்திருக்காங்க. சோ இந்த கொஸ்டினை பார்த்த உடனே நமக்கு தெரியும் சிலாகிசம் அப்படின்ற டாபிக்ல இருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ரைட். ஆல் நீடில்ஸ் ஆர் த்ரெட். சரியா? அப்போ எல்லா நீடிலும் நூல்களாம். சரி, எல்லாம் அதாவது ஆல் அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா அந்த படம் வென்டைகிராம்ல சின்னதா இருக்கும். சரியா? ஆல் நீடில்ஸ், அப்போ எல்லா நீடிலும் நமக்கு த்ரெட் தான். ரைட். அதுக்கு அடுத்து ஆல் த்ரெட்ஸ் ஆர் பாக்ஸஸ். எல்லா த்ரெட்டும் பாக்ஸுக்குள்ள இருக்கான். ஓகே. அதுக்கு அடுத்து ஆல் ட்ரீஸ் ஆர் பாக்ஸஸ். எல்லா ட்ரீயும் பாக்ஸுக்குள்ள இருக்கான். அப்போ எல்லா ட்ரீயும் பாக்ஸுக்குள்ள இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? ரைட். வென்டைகிராம் வரைஞ்சிட்டோம். அதுக்கு அடுத்து இப்போ கன்க்ளூஷன்ல இந்த வென்டைகிராம்ல இருக்கக்கூடியது கன்க்ளூஷன்ல இருக்கான்னு பார்த்துட்டு இருந்துச்சுன்னா எஸ்ன்னு கொடுக்க போறோம், இல்லைன்னா நோன்னு கொடுக்க போறோம். அவ்வளவுதான். சரி, ஃபர்ஸ்ட் என்ன கன்க்ளூஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னா நோ நீடில் இஸ் ட்ரீ. இது ஒரு பாசிட்டிவ் டயக்ராம். இதுக்குள்ள எப்பவுமே நெகட்டிவ் கன்க்ளூஷன் வரக்கூடாது. அப்பன்னா எனக்கு இந்த கன்க்ளூஷன் தவறு. அப்படி எனக்கு செக் பண்ண தெரியல அப்படின்னா நோ நீடில் இஸ் ட்ரீ. நீடிலுக்கும் ட்ரீக்கும் சண்டையா அப்படின்னு கேக்குறாங்க. நீடில் இங்க இருக்கு, ட்ரீ இங்க இருக்கு. நோ கண்டிஷன் வந்துச்சுன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா இங்க ஏ இருக்குன்னு வச்சுக்குருவோம், இங்க பி இருக்குன்னு வச்சுக்குருவோம். இந்த ரெண்டுக்கும் நடுவுல இந்த மாதிரி இன்ட் மார்க் போட்டு சண்டைன்னு வந்திருந்தா மட்டும்தான் எனக்கு நீடிலுக்கும் ட்ரீக்கும் சண்டைன்னு சொல்ல முடியும். அதாவது நீடிலுக்கும் ட்ரீக்கும் நோன்னு சொல்ல முடியும். இப்ப எனக்கு நீடிலுக்கும் ட்ரீக்கும் சம்முன்னு தெரியாது, நோன்னு தெரியாது. அதனால எனக்கு இது தெரியாதுன்றத மென்ஷன் பண்ணிட்டேன். ரெண்டாவது செக் பண்ணி பார்க்கலாம். சம் ட்ரீஸ் ஆர் த்ரெட். கொஞ்சம் ட்ரீ த்ரெட்டுக்குள்ள இருக்கான்னு கேக்குறாங்க. கொஞ்சம் ட்ரீ த்ரெட்டுக்குள்ள இருக்கான்னு கேக்குறாங்க. இல்ல, ஏன்னா எனக்கு ட்ரீக்கும் த்ரெட்டுக்கும் சம்பந்தமே இல்ல. அதனால ரெண்டாவது கன்க்ளூஷன் வராது. மூணாவது கன்க்ளூஷன் பாக்குறேன். சம் பாக்ஸஸ் ஆர் நீடில். கொஞ்சம் பாக்ஸ் நீடிலுக்குள்ள இருக்கான்னு கேக்குறாங்க. எல்லா நீடிலுமே பாக்ஸுக்குள்ளதான் இருக்கு. அப்ப கண்டிப்பா கொஞ்சம் பாக்ஸ் நீடிலுக்குள்ள இருக்கான்னு கேட்டா இருக்கு. அதுக்கடுத்து சம் ட்ரீஸ் ஆர் நீடில். கொஞ்சம் ட்ரீ நீடிலுக்குள்ள இருக்கான்னு கேக்குறாங்க. கொஞ்சம் ட்ரீ நீடிலுக்குள்ள எங்க இருக்கு? இல்ல. அப்போ இது வராது. ரைட். இப்போ எனக்கு ஒரு கன்க்ளூஷன் கரெக்டா இருக்கு, மீதி 3 கன்க்ளூஷன் தப்பா இருக்கு. இப்போ 3 கன்க்ளூஷன் தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடக்கூடாது. ஒருவேளை இதுல எய்தர் கண்டிஷன், அதாவது காம்ப்ளிமெண்டரி பேர் ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதாவது 2 கன்க்ளூஷன் தப்பா இருக்கணும். இப்ப அந்த கன்க்ளூஷன்ல 3 கன்க்ளூஷன் தப்பா இருக்கு. அப்போ அதுல 2 கன்க்ளூஷன் தப்பா இருக்க வாய்ப்பு இருக்கா? 2 கன்க்ளூஷன் தப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு. 2 கன்க்ளூஷன் தப்பாவும் இருக்கு. அதுல ஒரு கன்க்ளூஷன்ல சம்மும் இன்னொரு கன்க்ளூஷன்ல நோவும் வந்திருக்கணும். பாருங்க, ஒரு கன்க்ளூஷன்ல நோ இருக்கு, 2 கன்க்ளூஷன்ல சம் இருக்கு. சரியா? அப்போ சம் நோ அப்படின்னு வந்திருக்கணும், வந்திருக்கு. அதுக்கடுத்து வேரியபிள் சேமா இருக்கணும். இப்ப பாருங்க, நோல நீடில் இருக்கு. அதே மாதிரி நீடில் எங்க இருக்குன்னு பாருங்க, இங்க இருக்கு நீடில். அதே மாதிரி ட்ரீ இருக்கா, அதே மாதிரி இங்கேயும் ட்ரீ இருக்கு. அப்போ இந்த சம்மும் நோவும் எய்தர் கண்டிஷன்ல வருது, அதாவது காம்ப்ளிமெண்டரி பேரா வருது. அதனால இத நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா சம் நோங்கிறத வச்சு இது ஒரு காம்ப்ளிமெண்டரி பேர். அப்போ எய்தர் ஆப்ஷன்ல எய்தர் 1 or 4 அண்ட் நமக்கு ஆல்ரெடி ஒரு மூணாவது கன்க்ளூஷன் ஃபாலோ ஆயிருக்கு, 3 follows அப்படின்ற ஆப்ஷனை கொடுக்கணும். சோ நமக்கு இது எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க, எய்தர் 1 or 4. எய்தர் 1 or 4ன்றது நமக்கு எய்தர் 1 or 4 and 3 follows-ன்றது எனக்கு 4th ஆப்ஷன்ல கொடுத்திருக்கு. அப்போ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் 4th ஆப்ஷன் தான் கரெக்டா வரும். இந்த 3rd ஆப்ஷன்லாம் வராது. ஏன்னா 1 or 4 and 2 follows இருக்கு. செகண்ட்
நமக்கு செகண்ட் கன்க்ளூஷன் வந்து தப்பு தான். ஸோ அதனால இந்த தேர்ட்லாம் வராது. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் அ கரெக்ட் ஒன். ரைட். கொஸ்டின் நம்பர் 154 ஒரு பசில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னன்னு பார்த்துடலாம். சரி, பி, எம், டி, ஆர், கே, ஹெச் மற்றும் டி என்பவர்கள் ரயிலில் 3 அடுக்கு ஸ்லீப்பர் பெர்த்தில் செல்கின்றனர். ரைட். அப்போ ஒரு ட்ரெயினை பொறுத்தளவுல ஒரு கம்பார்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா அதுல 3 பெர்த் இருக்கும். என்னென்ன பெர்த் இருக்கும்? லோயர் பெர்த் இருக்கும், மிடில் பெர்த் இருக்கும், அதுக்கடுத்து அப்பர் பெர்த் இருக்கும். ரைட். அந்த 3 இதுலயும் டிராவல் பண்றாங்களாம். ஒவ்வொருவரும் வெவ்வேறு துறைகளில் சிறந்து விளங்குபவர்கள். இந்த பிஎம், டிஆர், கே, ஹெச், டி எல்லாரும் பொறியாளரா இருக்காங்க, ஒருத்தர் மருத்துவரா இருக்காரு, ஒருத்தர் கட்டடக்கலை நிபுணரா இருக்காரு, மருந்தாளுநரா இருக்காரு, வக்கீலா இருக்காரு, பத்திரிகையாளரா இருக்காரு, அதுக்கப்புறம் பேத்தாலஜிஸ்டா இருக்காரு, நோய் குணங்களை ஆராயும் வல்லுனர் அப்படின்னு நமக்கு எத்தனை பேர் இருக்காங்க? 7 பேர் இருக்காங்க. சோ இவங்க எல்லாத்தையும் நான் எப்படி எழுதி வச்சுக்கிறேன் அப்படின்னா, பி, எம், அவங்க கொடுத்த வரிசையிலே எழுதிக்கிறேன், டி, ஆர், கே, அதுக்கடுத்து ஹெச், டி. சோ இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிறேன். இதுல எத்தனை பேர் இருக்காங்க? 7 பேர்ல இன்ஜினியர், டாக்டர், அதுக்கப்புறம் ஆர்கிடெக்ட், அதுக்கப்புறம் பார்மசிஸ்ட், அதுக்கப்புறம் லாயரு, அதுக்கப்புறம் ஜேர்னலிஸ்ட், அதுக்கப்புறம் வந்து பேத்தாலஜிஸ்ட், நோய் குணங்களை ஆராயும் வல்லுனர் அப்படின்ற 7 பேர் இருக்காங்க. ரைட். அவர்கள் 2 சோ இதுல இருக்கக்கூடியவங்க தான் இவங்களா இருக்காங்க. சரியா? அவங்களுடைய வேலை ப்ரொஃபஷன் தான் இங்க கொடுத்திருக்கிறாங்க. ரைட். இப்போ அவர்கள் 2 பேர் லோயர் பெர்த்திலும், அப்போ 2 பேரு லோயர்ல இருக்காங்க, லோயர் பெர்த்ல இருக்காங்க. அதுக்கடுத்து 3 மிடில் பெர்த்திலும், அப்போ 3 பேரு மிடில் பெர்த்ல இருக்காங்க, 3 பேரு மிடில் பெர்த்ல இருக்கிறாங்க. அடுத்து 2 அப்பர் பெர்த்திலும், அப்ப 2 பேர் அப்பர், 2 பேர் லோயர், 3 பேரு மிடில்ல இருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப மொத்தம் 7 வந்துருச்சா? ரைட். இப்போ அதுக்கு அடுத்து என்ன சொல்றான்னு பார்க்கலாம். பி என்ற பொறியாளர், அப்ப பிங்கிறவரு என்ஜினியரா? ரைட். பிங்கிறவரு என்ஜினியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட். அடுத்து அப்பர் பெர்த்தில் இல்லை, அவர் வந்து அப்பர் பெர்த்ல இல்லையா? சோ நான் இத பெர்த்னு எடுத்துக்கிறேன், இத ப்ரொஃபஷன் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கலாம். ஸோ சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். போட்டுட்டு இந்த பெர்த்தை இதுல குறிச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா ஏதாவது பாயிண்ட் சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம கடைசியா நோட் பண்ணி வச்சுக்கலாம். ரைட். இப்ப பி வந்து என்ஜினியர்னு சொல்லிட்டாங்க, அவர் வந்து அப்பர் பெர்த்ல கிடையாதான். ஸோ அப்பர் பெர்த் கிடையாது அப்படின்றத நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி வச்சுக்கிறேன். ரைட். அடுத்தது, மற்றவர்களை தவிர்த்து கட்டடக்கலை நிபுணர் மட்டும் பி எந்த வகையான பெர்த்தில் உள்ளாரோ அந்த வகையான பெர்த்தில் உள்ளார். அப்போ பி கூட ஒருத்தர் மட்டும்தான் இருக்கிறாராம். அப்பனா பிங்கிறவரு அப்பர் கிடையாது. அப்பனா கண்டிப்பா மிடிலா இருக்க முடியாது. ஏன்னா மிடில்ல 3 பேர் இருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பி கூட ஒருத்தர் மட்டும்தான் அந்த வகையான பெர்த்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பி கண்டிப்பா லோயர் பெர்த்தா தான் இருந்திருப்பாரு. சரியா? அப்ப லோயர் பெர்த்தா தான் இருந்திருப்பாரு. அவர் கூட இருக்கிறவர் யாரு அப்படின்னா, அதே மாதிரியான லோயர் பெர்த்ல இருக்கிறவர் யாரு அப்படின்னா, நமக்கு கட்டடக்கலை நிபுணர். அப்போ ஆர்கிடெக்ட் அதே மாதிரியான இதுல இருக்கிறாரு. அப்போ ஆர்கிடெக்ட் லோயர் பெர்த்ல இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். ரைட். அடுத்தது என்ன சொல்லியிருக்கான்னு பார்க்கலாமா? எம் மற்றும் ஹெச் இருவரும் மிடில் பெர்த்தில் இல்லை. அப்போ எம் வந்து மிடில் கிடையாதான், ஹெச்சும் மிடில் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? எம்மும் ஹெச்சும் மிடில் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அவர்களின் துறை நோய் குணங்களை ஆராயும் வல்லுனர். அப்போ எம்ங்கிறவரு பேத்தாலஜிஸ்ட். ஓகேவா? அதுக்கடுத்து ஹெச்ங்கிறவரு நமக்கு வக்கீல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ லாயர். ஹெச்ங்கிறவரு நமக்கு லாயரா இருக்கிறார்.
ஓகேவா? ரைட். இப்போ என்ஜினியர் லோயர் பெர்த், ஆர்கிடெக்ட் லோயர் பெர்த். அப்பனா இந்த எம்மும் ஹெச்சும் நமக்கு மிடில் பெர்த் கிடையாதுன்னு சொல்லிட்டான். அப்ப வேற என்னதான் இருந்திருக்க முடியும்? அப்பர் பெர்த்தா தான் இருந்திருக்க முடியும். அப்போ ஹெச்சும் அப்பர் பெர்த். ஓகேவா? அப்ப மீதி இருக்கிறவங்க எல்லாம் யாரு? நமக்கு மிடில் பெர்த்தும் ஒரே ஒரு லோயர் பெர்த்தும் இருக்கிறார். ரைட்டா? சரி, அடுத்தது பார்த்திடலாம். அதுக்கு அடுத்து டீங்கிறவரு மருந்து ஆளுநரா. அப்ப டீங்கிறவரு பார்மாசிஸ்ட். ஓகேவா? அடுத்தது டி என்பவர் பத்திரிகையாளராக இல்லை. அப்ப டிங்கிறவரு ஜேர்னலிஸ்ட் கிடையாதான். அதுக்கப்புறம் கட்டடக்கலை நிபுணராகவும் இல்லை. அப்ப டிங்கிறவரு ஆர்கிடெக்டும் கிடையாது, ஜேர்னலிஸ்டும் கிடையாது. அப்போ டிங்கிறவரு ஆர்கிடெக்டும் கிடையாது, ஜேர்னலிஸ்டும் கிடையாது. அப்போ வேற என்ன இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அப்போ ஆர்கிடெக்ட் ஜேர்னலிஸ்ட் ரெண்டுமே இல்லை அப்படின்னா ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு, மருத்துவர் அப்படின்றவர் தான் இருக்காரு. அப்போ டிங்கிறவரு கண்டிப்பா டாக்டரா தான் இருந்திருப்பார். ஓகேவா? அப்போ டாக்டரா தான் இருந்திருக்க முடியும். ரைட். அப்போ டாக்டருங்கிறவரு அப்ப என்ன பெர்த்தா இருந்திருப்பாரு? ஒருத்தர் லோயரு இன்ஜினியரு, ஆர்கிடெக்ட் லோயர்ல இருக்கிறாரு. அப்போ இவரு மிடில் பெர்த்ல தான் இருந்திருப்பாரு. ரைட்டா? சரி, அடுத்தது என்ன கொடுத்திருக்கான்றத பார்த்தலாம். கே என்பவரும் மருத்துவரும் ஒரே மாதிரியான பெர்த்தில் இருக்கின்றனர். அப்போ கேங்கிறவரு மிடில் பெர்த்ல இருக்கிறார். கேங்கிறவரு மிடில் பெர்த்ல இருந்தாரு அப்படின்னா அவர் கண்டிப்பா ஜேர்னலிஸ்டா தான் இருந்திருப்பாரு. ஏன்னா ஆர்கிடெக்ட் என்னவா இருந்திருப்பாரு? நமக்கு லோயர் பெர்த்ல இருக்கிறாரு. சோ அப்ப கண்டிப்பா இது ஆர்கிடெக்டா தான் இருந்திருக்கும். சரியா? ஆர்கிடெக்ட் லோயர் பெர்த்தா இருந்திருக்கும். அப்ப இந்த இடத்துல பார்மசிஸ்ட் என்னவா இருந்திருப்பாரு அப்படின்னா மிடில் பெர்த்தா இருந்திருப்பாரு. இப்ப கேள்வி என்ன கேட்டிருக்கான்ற பார்த்தலாமா? இப்ப நம்ம எல்லாமே சால்வ் பண்ணி வச்சுட்டோம். இப்ப கேள்வியை போயிடலாமா? கேள்வி என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா, ஹூ இஸ் ஆர்கிடெக்ட்? ஆர்கிடெக்ட் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்கிடெக்ட் யாரு? ஆறு. அவரு லோயர் பெர்த்ல இருக்காரு. சி ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. ஆர் அப்படின்றவர் தான் ஆர்கிடெக்ட். ஓகேவா? ரைட். கொஸ்டின் நம்பர் 159. ஒரு ஆல்பா நியூமெரிக்கல் பசில்ல இருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, how many such letters are there in the arrangement, each of which is either immediately preceded by a symbol. ஒரு லெட்டர் இருக்கணுமா, அதுக்கு முன்னாடி எய்தர் அதுக்கு முன்னாடி சிம்பிள் இருக்கலாமா, அல்லது லெட்டர் இருக்கணுமா அதை தொடர்ந்து இம்மிடியட்லி ஃபாலோடு பை a நம்பர் இருக்கணுமா. ஆனா அது ரெண்டுமே சேர்ந்து இருக்க கூடாது. பட் நாட் போத் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது லெட்டருக்கு முன்னாடி சிம்பலும் லெட்டருக்கு அடுத்து நம்பரும் ரெண்டுமே சேர்ந்து இருக்கக்கூடாது. அப்போ லெட்டருக்கு முன்னாடி சிம்பிள் இருக்கணும் அல்லது லெட்டருக்கு அடுத்து நம்பர் இருக்கணும். அந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. செக் பண்ணி பார்த்துடலாமா? லெட்டர் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். லெட்டரை பார்த்தோம் அப்படின்னா எஃப் இருக்கு, எஃப்க்கு முன்னாடி சிம்பிள் இருக்கு, எஃப்க்கு அடுத்து நம்பர் இருக்கு. அது ரெண்டும் சேர்ந்து இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால இது வராது. அடுத்தது பாக்குறேன். கேக்கு முன்னாடி சிம்பிள் வரலாம், அதுக்கடுத்து எஸ்க்கு அப்புறம் நம்பர் வரலாம், அதுக்கடுத்து பிக்கு முன்னாடி சிம்பிள் இருக்கு வரலாம், விக்கு அடுத்து நம்பர் இருக்கு வரலாம், எம்முக்கு முன்னாடி சிம்பிள் இருக்கு வரலாம், அதுக்கடுத்து லெட்டருக்கு அடுத்து நம்பர் இருக்கு வரலாம், அதுக்கடுத்து கியூக்கு முன்னாடி சிம்பிள் இருக்கு, அதாவது லெட்டருக்கு முன்னாடி சிம்பிள் இருக்கு வரலாம், அதுக்கடுத்து இந்த லெட்டருக்கு முன்னாடி சிம்பிள் இருக்கு வரலாம். அப்போ 1 2 3 4 5 6 7 8 மொத்தம் 8 இந்த மாதிரி பேர் இருக்கு. எங்க ஆப்ஷன்ல இருக்கு? 4th ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. 8 pairs are there. ஓகேவா? ரைட். கொஸ்டின் நம்பர் 164. போன தடவை கூட குரூப் 4ல இதே மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. எப்படி அப்படின்னா, இந்த டைம் சீக்வன்ஸை வச்சு ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேக்குறாங்க. அதுல இந்த மாடல் தான் கேட்பாங்க. வழக்கத்துக்கு மாறாக அஜய் 15 நிமிடத்திற்கு முன்பாக பேருந்து நிலையம் சென்றடைந்தான். ரைட்.
Ajay left home for the first bus stop 15 minutes earlier than usual. அதாவது யூஸ்வலா 15 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் போவாரு. இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே போயிட்டார். ஓகேவா? ரைட். இப்போ இட் டேக்ஸ் 10 minutes to reach the stop. அந்த பஸ் ஸ்டாப்புக்கு போறதுக்கு வீட்ல இருந்து எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னா 10 நிமிஷம் ஆகுமா. ரைட். He reached the stop at 8:40 AM. எத்தனை மணிக்கு பஸ் ஸ்டாப்புக்கு போயிருக்காரு அப்படின்னா 8:40க்கு போயிருக்காரு. இது எப்பவும் விட 15 நிமிஷத்துக்கு முன்னாடி. அப்பன்னா எந்த டைமுக்கு யூசுவலா போற டைம் என்ன அப்படின்னா இது கூட 15 நிமிஷம் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிடும். அப்ப எப்பவுமே இவரு பஸ் ஸ்டாப்புக்கு 8:55க்கு போயிருப்பாரு. ஓகேவா? 8:55க்கு போயிருப்பாரு. நமக்கு கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வாட் டைம் டஸ் ஹி யூசுவலி லீவ் ஹோம் ஃபார் த பஸ் ஸ்டாப்? வீட்டுல இருந்து எப்ப கிளம்புவாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ எனக்கு பஸ் ஸ்டாப்புக்கு 8:40க்கு போயிருக்கான். அப்பன்னா இங்க வீட்டுல இருந்து எத்தனை மணிக்கு கிளம்பியிருப்பான்? நார்மலா உள்ள டைம் நான் சொல்லல, இல்ல இப்ப நம்ம சீக்கிரமா வச்சு டைம் சொல்றோம். 8:40க்கு இப்ப பஸ் ஸ்டாப்புக்கு வந்திருக்காப்ல இன்னைக்கு. சரியா? சீக்கிரமா வந்திருக்காரு. அப்போ எப்பவுமே என்னதான் பண்ண போறான்? வீட்டுல இருந்து பஸ் ஸ்டாப்புக்கு வரணும்னா 10 நிமிஷம் தான் அவனுக்கு ஆக போகுது. அப்போ வீட்டுல இன்னைக்குன்னு 8:30க்கு கிளம்பியிருப்பான். சரியா? அப்போ வீட்டுல இருந்து 8:30க்கு கிளம்பியிருக்கான். அப்ப யூசுவலா 15 நிமிஷத்துக்கு லேட்டா தானே வர போறான். அப்போ யூசுவலா எப்படி வந்திருப்பான் அப்படின்னா இது கூட 15 ஆட் பண்ண போறோம். அப்ப இது கூட 15 ஆட் பண்ணோம்னா 8:45க்கு எப்பவும் வீட்டுல இருந்து கிளம்புவான். அதுல இருந்து 10 நிமிஷம் டிராவல் பண்ணி 8:55க்கு பஸ் ஸ்டாப்புக்கு வருவான். நமக்கு கேட்டிருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா வீட்டுல இருந்து எப்ப கிளம்புவான்னு கேட்டிருக்கான். 8:45. சரியா? இன்னைக்கு 8:30க்கு கிளம்பியிருக்கான். ஆனா எப்பவும் 8:45க்கு தான் கிளம்புவாப்ல. சோ செகண்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 169. ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர். இந்த மாதிரி நம்பர் சீரீஸ்ல நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏதாவது ஒரு லாஜிக் ஃபாலோ ஆயிருக்கும். அந்த லாஜிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்னு பிரைம் நம்பர் சீரீஸா இருக்கலாம், இல்லைன்னா அதோட டிஃபரன்ஸை வச்சு இருக்கலாம், அல்லது ஸ்கொயர் கியூப் அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு. ரைட். ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா நம்ம எப்பவுமே டிஃபரன்ஸை செக் பண்ணி பார்த்துடணும். இந்த நம்பரை பார்க்கும்போதே நமக்கு டிஃபரன்ஸை செக் பண்ணி பார்த்துடணும். ரைட். 3ல இருந்து 12 அப்படின்னு பார்த்தோம்னா டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா நமக்கு 9 பிளஸ் 9. அதுக்கு அடுத்து இதுல இருந்து இதுக்கு டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 15. ஓகேவா? இதுல இருந்து 15 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைச்சிருக்கும். அதுக்கு அடுத்து இதுல இருந்து நம்ம 27ல இருந்து 48 வரணும் அப்படின்னா 21. சரியா? அடுத்து 48ல இருந்து 75 அப்படின்னா 27. இங்க 75ல இருந்து 108க்கு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா எவ்வளவு ஆட் பண்ணா நமக்கு 108 கிடைச்சிருக்கும்? நமக்கு 33 ஆட் பண்ணா கிடைச்சிருக்கும். இங்க பாருங்க 9, 15, 21, 27, 33 அப்படின்னு கிடைச்சிருக்கு. சோ இதுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 6, 6, 6, 6 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகேவா? அப்போ இது ட்ரையாங்குலர் பேட்டர்ன்ல சால்வ் பண்ணிருக்காங்க. அப்ப 2 முறை நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது எல்லாத்துக்கும் 6 ஆட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஆட் நம்பரை ஆட் பண்ணிருக்காங்க. ரைட். அப்பனா இதுக்கு ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எனக்கு 33 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்ப அடுத்தது கண்டிப்பா எத்தனை டிஃபரன்ஸா இருந்திருக்கும்? 33 பிளஸ் 6 39 தான் டிஃபரன்ஸா இருந்திருக்கும். அப்போ 108 கூட 39 ஆட் பண்ணிடலாமா? அப்போ 7, 1, 147. 147 நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. சரியா? ரைட். கொஸ்டின் நம்பர் 173. The LCM of two numbers is 120 and the numbers are in the ratio 3:8. The sum of the numbers will be அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு HCF அதுக்கப்புறம் 2 நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். LCM into HCF equal to product of the 2 numbers அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். இப்போ நமக்கு 2 நம்பரோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க, LCM கொடுத்துட்டாங்க. அப்போ LCM 120, HCF தெரியாது.
ஓகேவா? அந்த 2 நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3. அது கூட எந்த நம்பரை நமக்கு மல்டிப்ளை பண்ணிருப்போம்? HCF தான் மல்டிப்ளை பண்ணிருப்போம் இன்டு 8 HCF. ஓகேவா? இந்த x yன்றதுல என்ன நம்பர் நம்ம மல்டிப்ளை பண்ணிருப்போம்? HCF தான் மல்டிப்ளை பண்ணிருப்போம். அப்போ நான் என்ன பண்ணலாம்? 3 வச்சு இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 40. 8 வச்சு கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 5. ஒரு HCFக்கு இந்த HCF கேன்சல் ஆயிரும். அப்ப HCF ஈக்குவல் டு 5ன்னு கிடைச்சிடும். சரியா? இப்ப எனக்கு HCF 5 கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் LCM 120 இருக்கு. 2 நம்பரோட ரேஷியோ கிடைச்சிருச்சு. அப்ப நான் இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த இரு எண்களின் கூட்டுத்தொகை என்ன? 3 கூட எதை மல்டிப்ளை பண்ணணும்? 5 மல்டிப்ளை பண்ண போறோம். 8 கூட 5 மல்டிப்ளை பண்றோம். 3 5 15 n 40. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 55. சோ 55 தான் நமக்கான ஆன்சர். செகண்ட் ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. சிம்பிள். Question number 174. Find the number of triangles in the given figure. இதுல எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஒரு ஸ்கொயர் பாக்ஸுக்குள்ள இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நம்ம எப்படி ட்ரையாங்கிள் செக் பண்ணுவோம் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 இதுல எது பெரிய நம்பரோ அதை 2ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இதுக்குள்ள அத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்ப இதுல 16 ட்ரையாங்கிள் இருக்கா? எதுல மட்டும் அப்படின்னா இதுக்குள்ள மட்டும் எனக்கு இதே பொசிஷன்ல இருக்கா? அப்போ இதுல மட்டும் எனக்கு இப்ப 16 ட்ரையாங்கிள் இருக்கு. ஏன்னா 1 2 3 4 5 6 7 8 8 கூட 2 மல்டிப்ளை பண்றேன். அப்போ எனக்கு 16 கிடைச்சிடும். ரைட். அதுக்கு அடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா வேற கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ இதே மாதிரி ஒரு பெரிய ஸ்கொயர் பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்குவோம். இதுக்குள்ள இது இந்த மாதிரி இருக்கா? இதுல எத்தனை இருக்குன்னு பாத்துடலாமா? 1 2 3 4 5 6 7 8. அப்ப இதுல ஒரு 8 × 2 16. மொத்தம் இதுல ஒரு 32 கிடைச்சிருச்சா? அதுக்கப்புறம் வேற கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த நம்ம கால்குலேட் பண்ணிருக்க மாட்டோம். இந்த ட்ரையாங்கிள் 1 2. அதே மாதிரி எத்தனை கார்னர் இருக்கு? இங்க ஒண்ணு இருக்கா? 1 2 1 2 1 2. அப்ப மொத்தமா இதுல மட்டும் ஒரு 8 ட்ரையாங்கிள் இருக்கு. அப்போ மொத்தமா இதுல ஒரு 40 கிடைச்சிருச்சா? அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நான் கேன்சல் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் இங்க இருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பாக்ஸ் எடுத்துக்கிறோம். இதுக்குள்ள ஒரு 2 ட்ரையாங்கிள் இருக்கா? இந்த ட்ரையாங்கிளும் இந்த ட்ரையாங்கிளையும் நம்ம இது வரைக்கும் கால்குலேட் பண்ணவே இல்லை. அப்போ இதுல ஒரு ட்ரையாங்கிள் இருக்கா? 2 ட்ரையாங்கிள் இருக்கா? அதுக்கு அடுத்து இந்த பாக்ஸுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா இங்க ஒரு ட்ரையாங்கிள், இதுல ஒரு ட்ரையாங்கிள் இருக்கா? அப்போ இப்ப மொத்தமா எத்தனை வந்துருச்சு? 4 வந்துருச்சு. அதுக்கு அடுத்து இந்த பாக்ஸ் எடுத்துக்கிற போறேன். இதுல இங்க 1 இங்க 2. அப்போ இதுல ஒரு 2 கிடைச்சிருச்சா? அதுக்கு அடுத்து இந்த பாக்ஸை எடுத்துக்கிறேன். இந்த பாக்ஸை எடுத்தேன் அப்படின்னா இதுல 1 இதுல 2. அப்போ இதுல ஒரு 2. அப்ப டோட்டலா எவ்வளவு ட்ரையாங்கிள் கிடைச்சிருக்கு அப்படின்னா 48 ட்ரையாங்கிள் கிடைச்சிருக்கு. சோ 48 ட்ரையாங்கிள்ங்கிறது நமக்கு 4th ஆப்ஷன்ல இருக்கு. சரியா? இப்ப நான் ட்ரையாங்கிள் கவுண்ட் பண்ணது சரியா தெரியல அப்படின்னா இன்னொரு தடவை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். சரியா? இன்னொரு தடவை பாருங்க எந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு. கொஸ்டின் நம்பர் 178. ஒருவர் ஒரு பொருளை 144க்கு விற்று 28% இழக்கிறார். சரியா? அப்ப நஷ்டமாகுது, லாஸ் ஆகுது. 28% லாஸ் ஆகுது. அப்ப 100ல இருந்து 28% லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எத்தனை பர்சன்டேஜ் என்கிட்ட இருக்கு? 72% தான் இருக்கு.
சரியா? இருக்கட்டும். அதே பொருளை ரூபாய் 288க்கு விற்றால் அவருக்கு கிடைத்த லாபம் மற்றும் நட்ட சதவீதத்தை காண்க. இப்போ 28% நஷ்டத்துல வித்ததுனால 144 ரூபாய் கிடைச்சிருக்கு. அதே இது 288 ரூபாய்க்கு வித்தாருன்னா அவருக்கு எவ்வளவு லாபம் அல்லது நஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 72%, இந்த 100%ல இருந்து 28% கழிச்சோம்னா அந்த 72% தான் இந்த 144. 288 எவ்வளவு? 288 எவ்வளவு அப்படின்னு பார்க்கணும். 72 தான் 144னா 288 எவ்வளவு? இதை வச்சு நான் இங்க கேன்சல் பண்ணலாம். 2 டைம்ஸ் இருக்கா? 2 into 72 அப்படி பார்த்தோம் அப்படின்னா 144% இருக்கா? இப்போ எனக்கு 100 விட எவ்வளவு அதிகமா இருக்கு? 44% அதிகமா இருக்கு. 100 விட அதிகமா இருந்துச்சுன்னா லாபமா நட்டமா? லாபம். அப்போ 44% நமக்கு லாபம். எத்தனாவது ஆப்ஷன்ல இருக்கு? தேர்ட் ஆப்ஷன்ல இருக்கு. கொஸ்டின் நம்பர் 179. ஒரு வகுப்பில் 18 மாணவர்கள் 160 சென்டிமீட்டர் விட உயரமானவர்கள். இது மொத்த மாணவர்களின், அதாவது மொத்த பாய்ஸ் இருக்காங்கல்ல, அவர்களின் 3/4 பங்கு. அப்பன்னா எனக்கு அந்த பாய்ஸ் மட்டும் எத்தனைன்றத கண்டுபிடிச்சிடலாமா? 3/4 பங்கு தான் இந்த 18 பேரா. அப்பன்னா அந்த 3 தான் 18னா 4 எவ்வளவுன்னு பாத்துடலாமா? 3 வச்சு அடிச்சோம் அப்படின்னா 6, 4 24. அப்ப பாய்ஸ் மட்டும் நமக்கு எத்தனை பேர் இருக்காங்க? 24 பேரு இருக்காங்க. அதுக்கு அடுத்து மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை மாணவிகளின் மொத்த எண்ணிக்கையில் 2/3 பங்கு எனில் மொத்த மாணவிகளின் எண்ணிக்கை என்ன? சரியா? அதாவது என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, மொத்த மாணவர்களின் பாய்ஸோட எண்ணிக்கை மாணவ மற்றும் மாணவிகளின் மொத்த எண்ணிக்கையில் 2/3 பங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனில் மொத்த மாணவிகளின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டிருக்கான். ரைட். இப்போ ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, பாய்ஸ் 24 பேருன்னு தெரியும். 24 பேருன்னு தெரியும். இதுல 2/3 பங்கு மாணவ மாணவிகளின் மொத்த எண்ணிக்கையில் 2/3 பங்கு எனில், அதாவது மாணவர்கள் பாய்ஸ் மட்டும் 2/3 பங்காம். அப்போ இதுல இருந்து இதை கழிச்சேன் அப்படின்னா அந்த ஒரு பங்கு தானே மாணவிகளா இருந்திருப்பாங்க. அப்போ 2 தான் 24னா அந்த 1 எவ்வளவுன்னு பார்க்க போறோம். 1 எவ்வளவுன்னு பார்த்தோம் அப்படின்னா 12. அப்போ எனக்கு பாய்ஸ் 24, கேர்ள்ஸ் எனக்கு 12 பேரு. இவங்க 2 பேர்த்தையும் சேர்த்தோம் அப்படின்னா மொத்தம் 36 பேர் இருந்திருப்பாங்க. நமக்கு கேள்வியில கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, மாணவிகளின் எண்ணிக்கை. மாணவிகளின் எண்ணிக்கை 12. கொஸ்டின் நம்பர் 183. ஒரு குறிப்பிட்ட தொகை 6 ஆண்டுகளுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு எளிய வட்டி விகிதத்தில், அதாவது தனி வட்டி விகிதத்தில் கொடுக்கப்பட்டது. அதே தொகையை 7% அதிக வட்டி விகிதத்தில் கொடுத்திருந்தால் அது ரூபாய் 1512 அதிகமாக வந்திருக்கும் எனில் அந்த தொகை என்ன? சரியா? அதாவது பிரின்சிபல் கேட்டிருக்காங்க. ரைட். இப்போ ஒரு வட்டி பெர்சன்டேஜ் இருக்கு, அது நமக்கு தெரியாது. அது கூட 7% இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா, X% கூட 7% இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதான்? 1512 இன்க்ரீஸ் ஆகுதான். எத்தனை வருஷத்துக்கு? 6 வருஷத்துக்கு. 6 years, 6 வருஷத்துக்கு. சரியா? அப்போ எனக்கு இந்த 7% 6 கூட மல்டிப்ளை பண்றேன்னு வச்சுக்குருவோம். எனக்கு 42% கிடைக்கும். இந்த 42% தான் யாரு? இந்த 1512. எனக்கு கேட்டிருக்கிறது என்ன? பிரின்சிபல் தான் கேட்டிருக்காங்க. பிரின்சிபலை நம்ம என்னன்னு எடுத்துக்கிருவோம்? 100ன்னு எடுத்துக்கிருவோம். அப்ப 100% எவ்வளவு? பெர்சன்டேஜ் கேன்சல் பண்ணிடலாம். இந்த 42 வச்சு இதை அடிச்சோம் அப்படின்னா எனக்கு 3ன்னு கிடைக்கும். 3 2 6,
முன்னாக 12 அப்பன்னா 5 2 அதுக்கடுத்து இதுல வந்து 4 இருந்துச்சுன்னா 252 இருந்திருக்கும். 252னா 6. ஸோ அப்போ 36ன்னு கிடைச்சிருக்கும். 100ஐயும் 36ஐயும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 3600. 3600 செகண்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. சரியா? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 2 0 சேர்ந்துரும் 3600. அப்போ 3600 ரூபாய நம்ம ஒரு வட்டி விகிதத்துல நம்ம இது பண்ணோம் அப்படின்னா 7% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணும்போது நமக்கு எவ்வளவு அதிகமா இருக்கான்? ஒரு வட்டி விகிதத்தோட வட்டியை விட 1512 ரூபாய் அதிகமா இருக்கு. அப்போ அது அதிகமானதுனால நமக்கு இந்த அமௌண்ட் தான் பிரின்சிபல் அப்படின்றத இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ என்ஆர் அப்படின்ற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருக்கோம். என்ஆர் நம்பர் ஆஃப் இயர்ஸ் அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சரியா? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 42% கிடைச்சிச்சு. 42% தான் இந்த 1012 1512. 100 எவ்வளவு? 100ங்கிறது தான் நமக்கான பிரின்சிபல். சோ அதை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ரைட். கொஸ்டின் நம்பர் 184. தரையில் 4 பகடைகள் உருட்டப்படுகின்றன. பகடைகளின் மேற்புறம் உள்ள எண்களின் மொத்த எண்ணிக்கை 13. சோ ஒரு 4 பகடை, ஃபர்ஸ்ட் ஒரு தடவை அந்த பகடையை உருட்டி போடும்போது ஒரு சில நம்பர் விழுந்திருக்கு. 2வது தடவை உருட்டி போடும்போது ஒரு சில நம்பர் விழுந்திருக்கு. இது மாதிரி 4 முறை உருட்டி போடுறோம். அப்போ மேற்புறம் மட்டும் விழுந்த எண்கள் இருக்குல்ல, அதோட கூடுதல் 13. மேல மட்டும் விழுந்தது. அதுல என்னென்ன நம்பர்லாம் விழுந்திருக்கு அப்படின்னா, மேல 4 3 1 5ன்னு விழுந்திருக்கு. இப்போ தரையை தொடுகின்ற பக்கங்களின் எண்களின் கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல கேள்விய ஃபார் யூசுவல் டைஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. யூசுவல் டைஸ்னா நம்ம நார்மலா வீட்டுல பயன்படுத்தக்கூடிய டைஸ் இருக்குல்ல, அந்த டைஸை தான் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த டைஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு எண் இருந்துச்சு அப்படின்னா அதோட ஆப்போசிட் எப்பவுமே அந்த 2 எண்களின் கூடுதல் 7 இருக்கும். 2 எதிர்பக்கங்களின் கூடுதல் 7 அப்படின்ற நம்பர் கிடைக்கும். அப்ப நான் 4ஓட ஆப்போசிட் என்ன இருந்திருக்கும்? 4ஓட எதிர்பக்கத்துல என்ன இருந்திருக்கும்? நமக்கு 3 இருந்திருக்கும். 3ஓட ஆப்போசிட்ல 4 இருந்திருக்கும். 1ஓட எதிரில 6 இருந்திருக்கும். 5ஓட எதிரில 2 இருந்திருக்கும். இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த கூட்டுத்தொகை கண்டுபிடிச்சிடலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாமா? 10 15. அப்போ ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன். அப்போ தரையில் பட்டிருக்கக்கூடிய எண்களின் கூடுதல் 15. கொஸ்டின் நம்பர் 188. ஒரு கிளப்பில் ஆண்கள் மற்றும் பெண்களின் விகிதம் 2:3 ஆக உள்ளது. ஆண்களின் எண்ணிக்கை 200 ஆக அதிகரிக்கும் போது 200 அதிகரிச்சிடறாங்களாம். இப்ப புதிய விகிதம் 5:6 ஆகிறது. அந்த கிளப்பில் எத்தனை பெண்கள் உள்ளனர்? ரைட், ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். 2x divided by 3x. இது ஆண்கள், இது பெண்கள். ரைட்டா? இப்ப ஆண்களின் எண்ணிக்கை 200 இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்களாம். இதனால ரேஷியோ என்னவா மாறிடுதான்? 5/6 மாறிடுதான். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாமா? பண்ணோம் அப்படின்னா 12x 1200 ஈக்குவல் டு 15x. அப்புறம் 3x ஈக்குவல் டு 1200. நமக்கு அடுத்தது x என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த கிளப்பில் எத்தனை பெண்கள் உள்ளனர்? பெண்களுக்கு என்ன 3 தான் கொடுத்திருக்காங்க. அப்ப 3x ஈக்குவல் டு நமக்கு 1200 அப்படின்றத டைரக்டா பாத்துக்கலாம். இல்ல அப்படின்னா சால்வ் பண்ணிதான் ஆமே அப்படின்னா x ஈக்குவல் டு 400ன்னு கிடைச்சிருக்கும். இந்த 400 கொண்டு வந்து இங்க மல்டிப்ளை பண்ணிருப்பீங்க. பண்ணாலும் 1200 தான் கிடைக்கும். 1200ங்கிறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 189. 21 மார்ச் 2020 அன்று என்ன கிழமையாக இருக்கும்? என்ன பண்ணுவோம்? செஞ்சுரி, இயரு, மந்த், டேட் எல்லாம் கண்டுபிடிப்போம். செஞ்சுரி, மந்த், டேட். செஞ்சுரி என்ன கொடுத்திருக்காங்க? 2020னா நமக்கு 0. 2k கிட்ஸ் 0. இயருக்கு என்ன பண்ணுவோம்? லாஸ்டா முடிஞ்ச வருஷம் 19. இதுல எத்தனை லீப் இயர் இருக்கு, எத்தனை நார்மல் இயர் இருக்குன்னு பார்ப்போம்.
நமக்கு 4 லீப் இயர் இருக்கும், அதுக்கடுத்து 15 நார்மல் இயர் இருக்கும். அப்போ 4 2 8, 15 1 15. அப்போ இதுல ஒரு 1, இதுல ஒரு 1. அப்போ இயற்கான கோடு 2. மந்த் மார்ச் மந்தா, அப்போ ஜனவரி பிப்ரவரி பார்க்கணும். ஜனவரிக்கு 3, பிப்ரவரி 2020லனா ஒரு நாள். அப்போ மார்ச் மந்த்துக்கு 4ங்கிற நம்பர் வரும். டேட் அப்படியே எழுதிட போறோம். 21னா நம்ம 21/7, அப்ப ரிமைண்டர் நமக்கு 0 கிடைக்குது, அதனால 0வே போட்டுக்கலாம். அப்போ எனக்கு கோடு என்ன கிடைக்குது அப்படின்னா 6ன்னு கிடைக்குது. 6ங்கிறது சாட்டர்டே. அதாவது 0னா சண்டே, 1னா மண்டே, 2னா நமக்கு டியூஸ்டே, 3னா வெனஸ்டே, 4னா தேர்ஸ்டே, 5னா ஃப்ரைடே, 6னா சாட்டர்டே. அப்போ சாட்டர்டே தான் நமக்கான ஆன்சர். சனிக்கிழமை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு. ஓகேவா? ரைட். கொஸ்டின் நம்பர் 193. எக்ஸ், ஒய் அண்ட் இசட் மூவரும் ரூபாய் 3400 மதிப்புள்ள ஒரு பணியை முடித்தனர். சரி, ரைட். 3400 ரூபாய் அவர் சம்பாதிக்கிறதுக்காக எக்ஸ், ஒய், இசட் வேலை பார்த்திருக்காங்க. ரைட். எக்ஸ் 5 நாட்களும், ஒய் 7 நாட்களும் மற்றும் இசட் 10 நாட்களும் வேலை செய்தனர். அவர்களது கூலி விகிதம் 4, 5, 3, 4:5:3 எனில் எக்ஸ் எவ்வளவு தொகையை பெறுவார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட். இப்போ நாட்களையும் இந்த ரேஷியோ கூலியோட விகிதத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா எனக்கு கூலி கிடைக்கும். ஓகேவா? நாட்களையும் அதோட கூலி விகிதத்தையும் மல்டிப்ளை பண்ணா எத்தனை நாள் அவர் வேலை பார்த்திருக்காரு, இல்லைன்னா கூலியோட விகிதம் நமக்கு கிடைக்கும். சரியா? கூலி எவ்வளவு அவருக்கு வரும் அப்படின்றத கிடைக்கும். அப்ப 5 20, இந்த 5 7ஐயும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 35, 3ஐயும் இந்த இசட்டுக்கான 10 நாட்களையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 30. அப்போ 65, 85, 85 தான் இந்த 3400. நமக்கு கேட்டிருக்கிற கேள்வி என்ன? எக்ஸ் எவ்வளவு தொகை பெறுவார்? அப்போ 20 எவ்வளவு பார்த்துடலாமா? அப்போ 85 வச்சு இந்த 340 அடிச்சோம் அப்படின்னா 85, 4, 4 5 20, 4 8 32, 34. அப்படின்னா கண்டிப்பா இது 4 டைம்ஸ்ல இருக்கு. அப்போ 4 டைம்ஸா 40 டைம்ஸ். 85 × 40. ஓகேவா? அப்போ 20ஐயும் 40ஐயும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 800. அப்போ எக்ஸினுடைய சம்பளம் 800 ரூபாய். 800 ரூபாய் தேர்ட் ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ரைட். கொஸ்டின் நம்பர் 194. எம் டிவிஷன் என் மீன்ஸ் எம் இஸ் சன் ஆஃப் என். என்னோட சன்னு எம்மா வகுத்தல் சிம்பிள் இருந்துச்சுன்னா, பெருக்கல் சிம்பிள் இருந்துச்சுன்னா எம்எஸ் சிஸ்டர் ஆஃப் என், என்னினுடைய சிஸ்டர் எம்மா. அதே இது பிளஸ் இருந்துச்சுன்னா என்னினுடைய சகோதரர் எம்மா. அதே இது மைனஸ் இருந்துச்சுன்னா என்னினுடைய தாய் எம்மா. ஓகேவா? அப்போ ஹவ் இஸ் டி ரிலேட்டட் டு எஸ், எஸ்க்கு டி என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? ரைட். இப்போ மல்டிபிளிகேஷன், டிவிஷன் அண்ட் மைனஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டிக்கும் ஆருக்கும் செக் பண்ணிடலாமா? அப்போ மல்டிபிளிகேஷன் இருந்துச்சுன்னா எம்எஸ் சிஸ்டர் ஆஃப் என், அப்ப ஆரினுடைய சிஸ்டர் டி, ஆரினுடைய சிஸ்டர் டி. அதுக்கடுத்து ஆர் டிவிஷன் வி பார்க்கணும். டிவிஷன் என்ன கொடுத்திருக்காங்க? எம்எஸ் சன் ஆஃப் என், அப்போ வி இனுடைய சன்னு ஆர், வி இனுடைய சன்னு ஆர். அதுக்கடுத்து வி மைனஸ் எஸ், அப்ப மைனஸ் இருந்துச்சுன்னா எம்எஸ் மதர் ஆஃப் என், என்னினுடைய தாய் எம், அப்ப எஸ்ஸினுடைய தாய் வி, எஸ்ஸினுடைய தாய் வி. அப்போ இவங்களுடைய சகோதர சகோதரியா இருந்திருப்பாங்க. இப்ப கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? டி ரிலேட்டட் டு எஸ், எஸ்ஸுக்கு டி என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. எஸ்ஸுக்கு டி சிஸ்டர், சகோதரி. ஓகேவா? ரைட். சகோதரிங்கிறது நமக்கு செகண்ட் ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 198, கடைசி கொஸ்டின். 50 சென்டிமீட்டர், 150 சென்டிமீட்டர், 175 சென்டிமீட்டர் அளவுகளை கொண்ட ஒரு கனசெவ்வகம் எத்தனை ஒரே அளவிலான மிகப்பெரிய கனசதுரமாக பிரிக்க முடியும்? ரைட்டா? இப்ப கனசெவ்வகத்தோட வால்யூமோட ஃபார்முலா என்ன? எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹச். அதுக்கப்புறம் கியூபோட வால்யூமோட ஃபார்முலா என்ன? ஏ
கியூப். அவ்வளவுதான். இந்த ஃபார்முலா தெரிஞ்சா நமக்கான ஆன்சரை போட்டுடலாம். இப்போ இந்த 50 சென்டிமீட்டர், 150 சென்டிமீட்டர், 175 சென்டிமீட்டர்ல ஒரு கியூபாய்டு இருக்கு. சரியா? ஒரு கியூபாய்டு இருக்கு. அந்த கியூபாய்டுல எத்தனை பெரிய கியூப்லாம் உருவாக்க முடியும்? சம அளவுனால கியூப் தான் நம்மளால உருவாக்க முடியும். அப்பன்னா இதோட HCF என்னவோ அதுதான் அதோட சைடா இருந்திருக்கும். கியூபோட சைடா இருந்திருக்கும். அப்ப கியூபோட சைடை கண்டுபிடிக்கணும்னா இதோட HCF கண்டுபிடிச்சோம்னா தெரிஞ்சு போயிடும். அப்போ 50, 150, 75, 175ஓட HCF பார்த்துடலாமா? அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்? 3க்கும் காமனா இருக்கக்கூடிய எது என்ன இருக்கணும்? 5. அப்ப நான் 10, இங்க 30, 5, சாரி 3, 5. அதுக்கடுத்து மறுபடியும் 5ஆல காமனா எடுக்கலாம். 2, 6, 7. அதுக்கப்புறம் காமன் நம்பர் கிடையாது. அப்ப இந்த 2 சைடை மட்டும் தான் மல்டிப்ளை பண்ணுவோம். 5 25. அப்போ 25 தான் இந்த ஏ. யாரோட ஏ? இங்க கியூபோட சைடு. ஒரு சைடு ஏ. சரியா? அந்த ஒரு சைடு 25 சென்டிமீட்டர். ரைட். அப்போ எல் இன்டு பி இன்டு ஹெச் பார்த்துடலாமா? எல் என்ன? 50 இன்டு பிரெத் நமக்கு 150 இன்டு 175 டிவைடட் பை 25 இன்டு 25 இன்டு 25. சரியா? இதை வச்சு கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2. இதை வச்சு கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4, 6. ஸோ 6 டைம்ஸ் இருந்திருக்கும். ஓகேவா? அதுக்கு அடுத்து இதை வச்சு கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்க 7 டைம்ஸ் இருந்திருக்கும். அப்போ 7 42, 42 இன்ட்டு 2 84. அப்போ 84 கியூபு இந்த கியூபாய்டுல உருவாக்க முடியும். இந்த கியூபாய்டுக்குள்ள எத்தனை கியூப பெரிய கியூபாய் உருவாக்க முடியும் அப்படின்னா 84 ஒரு கியூப உருவாக்க முடியும். மிகப்பெரிய கனசதுரம் உருவாக்க முடியும். ஓகேவா? ரைட். மேத்தமெட்டிக்ஸ் கொஸ்டினும் ரீசனிங் கொஸ்டினும் ஈஸியா தான் இருந்திருக்கும். சரியா? ஓகே. நீங்க அடுத்த டெஸ்டும் நல்லா பண்ணணும். செகண்ட் டெஸ்டும் நமக்கு இருக்குல்ல, ஸோ அந்த டெஸ்ட்லயும் நல்லா பண்ணணும். அதே மாதிரி குரூப் 4ல ஃபைனல் எக்ஸாமும் நல்லா பண்ணி நீங்க கண்டிப்பாக வேலையை அடிச்சே ஆகணும். ஓகேவா? தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.